எவ்ரிஒன். போன வாரம் நடந்ததிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுஎஸ் உடைய ட்ரேட் வார். இத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க எல்லாரும் பேசுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, புரியல அப்படின்னா, இந்த யுஎஸ் ட்ரேட் வார பத்தியும், நேத்தி ஏன் பிளாக் மண்டே அப்படின்றத சொன்னாங்க அப்படின்றத பத்தியும், ரொம்ப சிம்ப்ளிஃபைடா ஒரு 10 பாயிண்ட்க்குள்ள ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த யுஎஸ் ட்ரேட் வார் 10 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அண்ட் ஏன் நேத்தி பிளாக் மண்டே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம இந்த விளாக்ல பார்க்க போறோம். ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு இந்த ரெசிப்ரோக்கல் ட்ரேட் டாரிஃப்ஸ் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அத அவரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல ஒரு செரிமனி மியூசிக்கோட ட்ரம்ப் வந்து வராரு. ட்ரம்ப் வந்து அவர் கையில வந்து அந்த ட்ரேட் ரேட்ஸ்க்கான கார்ட வந்து எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மியூசிக்கோட வந்து பயங்கரமா வந்து இத அனௌன்ஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட இதோடைய பிரஸ் மீட் நடந்துச்சு. அவர் இத அனௌன்ஸ் பண்ணிட்டு சில கேள்விகளுக்கும் வந்து அவரு வந்து பதில் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரேட் வார் அப்படின்றதுல என்ன 10 முக்கியமான அம்சங்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரேட் வந்து ரேட்ஸ் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதால என்னெல்லாம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இல்லையா? முதல்ல வந்து இந்த ட்ரேட் வார் அப்படின்னா என்ன அப்படின்னா, யுஎஸ் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர் வந்து பிரசிடென்ட்டா ஆன உடனே வந்து அவர் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸுக்கும் நான் வந்து நியமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏற்கனவே ட்ரம்ப் பிரசிடென்ட்டா பதவி ஏற்கும் போதே வந்து ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. அதாவது நான் வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து நான் வந்து நான் வந்து போட போறேன் எல்லா கண்ட்ரியினுடைய இம்போர்ட்ஸ் மேல அப்படின்னு சொன்னாரு. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒரு கண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த இம்போர்ட்ல ஒரு வரி வந்து அவங்க போடுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரியோடைய எக்ஸ்போர்ட் டாரிஃப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த இம்போர்ட் டாரிஃபும், எக்ஸ்போர்ட் டாரிஃபும் ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஜென்ரலா வந்து ஒரு தம்ப் ரூலா வந்து இருந்திருக்கு. ஸோ ட்ரம்போடைய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரி எல்லாம் எங்க மேல ஒரு ஹியூஜ் டாரிஃப் வந்து நீங்க வந்து போட்டிருக்கீங்க. ஸோ அப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து நாங்க வந்து கண்டிப்பா போட போறோம் அப்படின்றத ஏற்கனவே அவர் பிரசிடென்ட்டா பதவி ஏற்கும் போதே வந்து சொல்லியிருந்தாரு. அந்த டாரிஃப் என்ன அப்படின்றத அதுக்கப்புறமா நான் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டாரிஃப தான் அவரு இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் எல்லா கண்ட்ரி மேலயும் ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது எவ்ளோ அப்படின்றது தான் வந்து அவர் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ இப்ப நம்ம அந்த அவருடைய அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்கான அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன முக்கியமான அம்சங்கள்லாம் இருந்துச்சு, இதனால என்ன ஆஃப்டர் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா பார்க்கலாம். முதல் விஷயமா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்ப்ளிஃபைடான ரெசிப்ரோக்கல் டாரிஃப் தான். இது வந்து ஒரு டிஸ்கவுண்டடான டாரிஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மத்த நாடுகள் யுஎஸ்க்கு போடுற அதோடைய ஈக்குவலன்ட்ட நான் போடல. அத விட கம்மியா டிஸ்கவுண்டடா தான் வந்து நான் ஒரு ரேட் போட்டிருக்கேன். ஸோ இத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து கைண்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃபா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் வந்து போடணும்னு நெனச்ச ரெசிப்ரோக்கல் டாரிஃப விட நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். அப்படின்றத தான் வந்து அவரு சொல்லியிருக்காரு. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் வந்து 10% டாரிஃப வந்து பேஸ் லைனா ஜென்ரலா எல்லாருக்கும் வச்சிருக்காங்க. அதாவது 10% தான் வந்து பேஸ் லைன் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அதாவது இது என்னென்ன கண்ட்ரிக்கெல்லாம் வருது அப்படின்னா, யுகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரேசில், நியூசிலாந்து, டர்க்கி, யுஏஇ, சவுதி அரேபியா, சிலி. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பேஸ்லைன் டாரிஃப் மட்டும் தான் வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதாவது பேஸ்லைன்ன்றது 10%. இந்த 10% மட்டும் தான் வந்து இந்த லிஸ்ட் பண்ண இந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, மிச்சம் கிட்டத்தட்ட 60லிருந்து 70 நாடுகளுக்கு ஜாஸ்தியான டாரிஃப் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நான்
ஒரு சில கண்ட்ரியோடைய டாரிஃபை மட்டும் வந்து நான் இப்போ அனௌன்ஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து 34% வந்து போட்டிருக்காரு. EU வந்து 20%, ஜப்பான் வந்து 46%, இந்தியா வந்து 27%. ஆக்சுவலா இதை விட ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேஷன் தான். இந்தியா நமக்கு போட்ட அளவுக்கு நான் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து நான் போடல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நான் 27% தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு 60-70 நாடுகளுக்கு வந்து ஒரு டாரிஃப் கார்டு எடுத்துட்டு வராரு. அந்த டாரிஃப் கார்டுல பாத்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்றத வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா 25% டாரிஃப் ஆன் ஃபாரின் கார்ஸ். இப்போ ஒரு ஃபாரின் காரை நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து 25% வந்து ஒரு ஸ்பெஷல் டாரிஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அடுத்து 5வது பாயிண்ட், இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா அவங்க இந்த டாக்ஸை வந்து எப்படி அரைவ் பண்ணாங்க அப்படின்ற ஃபார்முலாவை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க போடுற ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு அப்படின்னு சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலா அரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப கிட்டிஷா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து எதன்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை நான் படிக்கிறேன் கேளுங்க. கண்ட்ரி ட்ரேட் சர்ப்ளஸ் வித் US டிவைடட் பை கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் டு US. இதுதான் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு த டாரிஃப் ரேஷியோ. அதாவது கண்ட்ரி ட்ரேட் சர்ப்ளஸ் வித் US டிவைடட் பை கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் டு US. ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த டாரிஃப் ரேஷியோ அரைவ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $295 பில்லியன் தான் வந்து அவங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் வித் US டிவைடட் பை $440 பில்லியன் தான் வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட் டு US. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 67% வருது. இதுதான் இந்த டாரிஃபை தான் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. இந்த 67 டிவைடட் பை 2 34% அப்படின்றது தான் வந்து இப்ப சைனாவுடைய டாரிஃபா இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப கிட்டிஷா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6வது பாயிண்டா என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சில நாடுகளுக்கு எல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த டாரிஃப் எல்லாம் ரொம்ப ஹையா தான் இருக்கு. இதுக்கு மேல ஹையா போனா அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல அவங்க இன்க்ரீஸே பண்ணல. அது என்னென்ன நாடுகள்னு பாத்தீங்கன்னா, ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, இந்த மாதிரி சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாரிஃப் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல இதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 7வது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ரொம்ப ரொம்ப ரிமோட்டான சில காடுகள், அந்த காடு மாதிரியான ஏரியா, இந்த ஆஸ்திரேலியால இருக்க சில தீவுகள், நம்ம இது வரைக்கும் பேரே கேள்விப்படாத சில தீவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தீவுகளுக்கும் வந்து கிட்டத்தட்ட 29% 30% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. இது ஏன் போட்டிருக்காருன்னு தெரியல. ஆஸ்திரேலியாவோட அதிபர் வந்து நேத்து பேசும்போதே வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீவுகள்லாம் பென்குயின் மட்டும்தான் வாழுது, அப்ப இந்த டாரிஃபை யாரு பென்குயின் தான் கட்ட போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நக்கலா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஸோ இது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கண்ட்ரியோட பேர் சொல்றேன். அதாவது லெசோத்தோ. இந்த மாதிரி ஒண்ணு யாருமே கேள்வியே பட்டதில்ல. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு 50% டாரிஃப் வந்து அவர் போட்டிருக்காரு. அதுல இருக்கிற ஆளுங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் தான் அந்த தீவுலே இருக்காங்க. இது வந்து ஒரு புரியாத புதிரா வந்து எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாதிரி சில ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் இருக்க தீவு ஆர் மக்களே இல்லாத தீவு, பென்குயின் மட்டும் வாழற தீவுக்கெல்லாம் வந்து டாரிஃப் போட்டிருக்காரு. இது ஏன்னு யாருக்குமே புரியல. ஸோ 8வது பாயிண்ட் வந்து எதுக்கெல்லாம் வந்து நோ எக்ஸ்ட்ரா டாரிஃப். இந்த நோ எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து சில மெட்டல்ஸ், அதாவது காப்பர், கோல்டு, அந்த மாதிரி சில மெட்டல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு, இதுக்கு எதுக்குமே வந்து நோ எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவைகளா இப்போ இருக்கிற சூழல்ல வந்து நிலவுது. அது கூட வந்து இந்த காப்பர், கோல்டு, அது போல சில மெட்டல்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டாரிஃப் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டாரிஃப் இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கும் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 நாளா வந்து கோல்டோட ரேட் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதோடைய ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா இருக்கலாம். பட் என்னைக்குமே ஒரு ரிசெஷன் வரும் பட்சத்துல என்னைக்குமே வந்து கோல்டு வந்து ஏறி தான் இருக்கு, கம்மியா ஆனதே கிடையாது.
9வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தான் அவருடைய முக்கியமான அம்சங்கள். என்னென்ன கண்ட்ரிக்கு எவ்வளோ டாக்ஸ் வந்தது, 10% பேஸ் லைன் டாக்ஸு, யாருமே இல்லாத சில கண்ட்ரிக்கெல்லாம் வந்து ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் காருக்கு 25% போட்டிருக்காங்க. ரஷ்யா போல சில நாடுகளுக்கு ஆல்ரெடி ஹையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணல. இதுதான் அவரு 1 மணி நேரம் அவரு சொன்னதோடைய ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா வந்து, அவர் அந்த சார்ட்டை படிக்கும் போதே வந்து நிறைய வந்து தவறுகள் வந்து அந்த சார்ட்லயும் அவர் படிக்கிறதுலயும் இருந்ததா வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவோட டாரிஃப் பாத்தீங்கன்னா அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 26% அப்படின்னு இருக்கு. பட் ட்ரம்ப் சொல்லும்போது அதை 27 அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி 2, 3 சின்ன சின்ன தப்புகள் இருக்கு. பட் அது போலவே வந்து இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, தாய்வானை அங்க வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரியோடைய லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க அந்த சார்ட்ல. பட் என்னைக்குமே வந்து யூஎஸ் வந்து தாய்வானை ஒரு செப்பரேட் கண்ட்ரியா கருதுறதே கிடையாது. தாய்வான் லிபரேட் ஆயிடுச்சுன்னு அவங்க நினைக்கவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில சின்ன சின்ன தப்புக்கள் அந்த சார்ட்ல இருந்ததா வந்து இதை வந்து விமர்சனம் பண்றவங்க நிறைய பேர் சொல்றாங்க. அடுத்தது பார்க்க போறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வார் அவர் வந்து போட்ட பிறகு, ஸோ இதை ட்ரேட் வார்ன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண பிறகு சைனா அவங்களோட டாரிஃப் யூஎஸ் மேல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து இமீடியட்டா வந்து அவர் ட்விட்டர்லயும் ஒரு ஒரு ஸ்மால் பிரஸ் பைட்டும் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, சைனா வந்து ரெடியூஸ் பண்ணலைன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ட்ரம்ப்பும் சைனாவும் மாத்தி மாத்தி வந்து அவங்களுடைய டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா தான் வந்து இதை கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியே மாத்தி மாத்தி அவங்களுடைய டாரிஃப் ட்ரேடுக்கான டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா இதனால பாதிக்கப்பட போறது வந்து மக்கள் தான். ஸோ இப்போ 10வது பாயிண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டாரிஃபை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னவா இருந்திருக்கு, இதோட பாதிப்பு என்னவா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாதிப்பு வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட் இதுல தாங்க இருந்திருக்கு. கம்ப்ளீட் நம்மளுடைய ட்ரேட் மார்க்கெட்டோடைய இதை நீங்க பாத்தீங்க, ட்ரெண்டிங்கை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பிளட் பாத்ல இருக்கு. நீங்க வந்து ட்ரேடிங் உடைய இதை பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ரெட்ல தான் இருக்கு. அண்ட் நேத்தி மண்டே வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் மண்டே அப்படின்னு வந்து எல்லாருமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எக்கனாமிஸ்ட் எல்லாருமே வந்து நேத்தி வந்து பிளாக் மண்டேவா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1987ல இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் ட்ரேட் மார்க்கெட்ல நடந்து அதை வந்து பிளாக் மண்டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போலவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேத்தியும் வந்து பல மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருக்கு, பல மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாம் நடந்த போது கூட யூஎஸ் உடைய தரப்புல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிட்டர் பில் தான். நம்மளுக்கு வந்து ஒரு காய்ச்சலோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம உடம்புக்கு வரும்போது ஒரு மாத்திரை, ஒரு கசப்பான ஒரு மருந்து தேவைப்படுது. அது போல ஒரு மருந்து தான் இது. இதனால இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டவுன்ஃபால் நடக்கிறதுனால வந்து ரெசெஷன் வரப்போறது கிடையாது அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பட் பல எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ரெசெஷனோடைய தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஏன் இந்த பிளாக் மண்டே நேத்திய வந்து பிளாக் மண்டே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாய்வான், டோக்கியோல இருந்து ஆரம்பிக்கலாம். தாய்வான் வந்து 10% கம்மியா இருக்கு அவங்களோட புள்ளிகள். டோக்கியோ வந்து 8% கம்மியா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அவங்களுடைய சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிகர் பண்ற அளவுக்கு. சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி வந்து படிப்படியா ரொம்ப வேகமா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரேடிங்கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து பாஸ் பண்ணும். இது பாஸ் பண்றதால ரொம்ப ஒரு பேனிக் செல்லிங் பண்றவங்க எல்லாம் நிறுத்தி நிதானமா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும். இல்ல அப்படின்னா இந்த பேனிக் செல்லிங் ஆகி 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 என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து டோட்டலா வந்து கிராஷ் ஆயிடும். ஸோ அதனால டோக்கியோலையும் தாய்வான்லயும் சர்க்கியூட் பிரேக்கர் போகிற அளவுக்கு இதோடைய ட்ரேட் மார்க்கெட் ஃபால் ஆஃப் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ட்ரேடிங்கை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹாங்காங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டீப்பஸ்ட் டிக்ளைன், கிட்டத்தட்ட 13% டிக்ளைன்
1997ல இருந்து இதுதான் வந்து ஸ்டீப்பஸ்ட் டிக்ளைன் ஹாங்காங்குக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நடந்ததும் வந்து திங்கட்கிழமை அப்படிதான். ஸோ திங்கட்கிழமை நம்மளுடைய நிஃப்டியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சென்சஸ் வந்து கிட்டத்தட்ட 2227 பாயிண்ட்ஸ் ஆர் 2.95% வந்து கம்மியாயிருக்கு. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் டேல டிராப் ஆன கடந்த 10 மாசத்துல இதுதான் வந்து ஸ்டீப்பஸ்ட் டிராப் இந்த லாஸ்ட் 10 months அப்படின்னு சொல்றாங்க. நிஃப்டி பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 745 பாயிண்ட்ஸ் ஆர் 3.24% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கிராஷ் ஆயிருக்கு, பயங்கரமா ஃபால் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு ஹாங்காங் மத்த ஏசியன் மார்க்கெட்டை நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்தியா வாஸ் லிட்டில் பெட்டர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. யுஎஸோட மார்க்கெட்டும் வந்து பயங்கரமா வந்து ஃபால் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து $6 trillion இந்த ட்ரேட் வார அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து, இந்த ட்ரேட் டாரிஃபை வந்து பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து $6 trillion வந்து வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க யுஎஸ் மார்க்கெட்ல இருந்து. அதாவது இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா பிரசிடென்ட் அவர்கள் வந்து பதவி ஏற்ற நாள்ல இருந்து $11 trillion வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. அவருடைய பல அனௌன்ஸ்மெண்ட், பல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பல கிரிட்டிக்கல் டிசிஷன்ஸ்னால வந்து கிட்டத்தட்ட $11 trillion வந்து வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இவ்வளவும் நடந்து நேத்தி பிளாக் மண்டேன்னு சொல்ற அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆன பிறகு கூட யுஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பிட்டர் பில் தான், கண்டிப்பா வந்து இதனால ரெசெஷன் வராது, பெட்டர் ஆகும் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா there is 47% chance to have a recession அப்படின்னு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லுது. ஜேபி மார்கன் இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ்ல, இந்த மாதிரியான அனாலிசிஸ்ல ரொம்ப ரொம்ப பிரபல்யமான ஒருத்தவங்க, ரொம்ப ப்ரிசைஸா கரெக்டா சொல்ற ஒருத்தவங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கோல்ட்மேன் சாக்ஸும் ஜேபி மார்கனும் தான். கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 47% சான்ஸ் இருக்கு ரிசெஷன் வரதுக்குன்னு சொல்லுது. ஒரு படி மேல போய் ஜேபி மார்கன் வந்து 60% சான்ஸ் இருக்கு ரிசெஷன் வரதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வேர்ல்டு லெவல்ல எல்லா எக்கனாமிஸ்டும் வந்து கண்டிப்பா இதே மாதிரி போச்சு அப்படின்னா வந்து ரெசெஷன் தான் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டை தவிர மற்றவங்க எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. ஜென்ரலா வந்து எக்கனாமிஸ்ட் என்ன என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் டாரிஃப் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரீவாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் இப்போதைக்கு என்ன ஒரு பிரீதரா என்ன வரும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு 90-day பிரேக் கேட்டிருக்காங்க. இந்த டாரிஃப் எல்லாம் வந்து இம்போஸ் பண்ணாம ஒரு 90-day பாஸ் கொடுங்க. ஸோ இந்த 90-day பாஸ் வந்து மார்க்கெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ரீவேம்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரேட் வார், இந்த ட்ரேட் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளட் பாத் தான் வந்து மார்க்கெட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேட் வார பத்தின 10 முக்கியமான அம்சங்கள். இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு குவிக்கான ரொம்ப சிம்பிளிஃபைடான வெர்ஷன். நீங்க வந்து ஒரு பெரிய எக்கனாமிஸ்டா இல்லாம, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இந்த எக்கனாமிக் குளோபல் பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப டீப் டைவ் பண்ற பர்சன் இல்ல அப்படின்னா இந்த விளாகை நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரேட் வார்னா என்ன, யாருக்கு எவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காங்க, இதனால என்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்படி நான் பல நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு சிம்பிளிஃபைடான வெர்ஷனை கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.